my word. Hi friends, good morning. Welcome to Positivity Vibes. After a long time, I decided to post my long video. கொஞ்சம் நாளாக இல்லை கொஞ்சம் வருஷமாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். அண்ட் இப்போதைக்கு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோ போடலான்ட்டு. இதுக்கு காரணம் ஒரே ஒரு பர்சன் தான், என்னோடய ஆஃபீஸில் என்னோடய ஃப்ரெண்ட். நான் வந்து நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வராங்களே, ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஸோ எந்த பேசிஸில் வராங்க அப்படின்றத வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வரைக்கும் அதனால் கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போதைக்கு நம்ம பேஜில் 600 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. எதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பட் ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணியிருப்பீங்க. இன்னையிலேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ போட போகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் ஆஃப் மை ஃப்ரைடே ஈவினிங் vlog. ஸோ இதுதான் என்னோடய ஒர்க் டேபிள். ரீசெண்டாக நாங்கள் வந்து டிஐஒய் பண்ணது. இது எல்லாமே வுட் வந்து கடையில் வாங்கி என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது என்னோடய சிம்பிள் டேபிள். இது இப்படியே இருக்க போகிறதில்ல, அப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் என்னோடய விஷன் போர்டு இது தான். விஷன் போர்டில் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த உண்டியலுமே, இந்த 1 lakh உண்டியல் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வச்சுருப்பீங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். நாங்கள் ஒரு இதை இப்போ தான் முடித்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போதைக்கு நாங்கள் வந்து புதுசாக சேவிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோடய டேபிள் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ப்ராப்பராக டேபிள் இல்லாமல் அப்படியே வந்து லைக் கீழே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஃபீலிங் ஸோ ப்ரவுட் தட் எனக்குன்னு ஒரு டேபிள் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இதுதான் என்னோடய விஷன் போர்ட். அண்ட் இது ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல. ஸோ இந்த விஷன் போர்டு வந்து பார்க்கும் போதெல்லாம் என்ன தான் நம்மளுக்கு வந்து மூடு இல்லை, ஒர்க் பண்ண முடியலை, இல்லை வந்து படிக்க முடியலை அப்படின்னாலும், நம்மளுக்கு இதை பார்க்கும்போது இட் வில் ஜஸ்ட் புஷஸ் டு டூ சம்திங். ஸோ எனக்கு டவுனாக இருக்கும்போது நான் என்னோடய விஷன் போர்டை பார்த்து, இல்லை அது பக்கத்தில் இருக்க சீக்ரெட் புக் இருக்குது இல்லையா, அதில் இருக்க ஒரே ஒரு லைன் படித்தா போதும், நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடுவேன். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் அதுக்கு வீட்டில் பூஜை ரூம் இல்லை வந்து பூஜை சம்மந்தமாக இது பண்ணுறதாலும் மாமியார் தான் பண்ணுவாங்க. அண்ட் கூடி சீக்கிரம் இதை வந்து எங்களோட பண்ணணும்னு வச்சுருக்கேன். கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து மீட்டிங். ஸோ இப்போதைக்கு இந்த பூஜை ரூம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ரொம்ப காத்தோட்டமாக இல்லையா. ஃப்ரைடே விளக்கு வைத்துறது முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கடமையான துணி மடிக்கிறதுக்கு போயாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகலான்னு டைம் இல்லை. எனக்கு துணி இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் வேலை இருந்தாலோ அதை முடிச்சுட்டா அப்பாடா அப்படின்னு உட்காரணும். ஸோ நான் துணி மடிக்கிற கேப்பில் இந்த சேனலில் இனிமேட்டு என்ன பார்க்க போகிறோம், லைக் இன் ஃப்யூச்சர் நான் ஆல்ரெடி வந்து நிறைய லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் சரி, இல்லை வந்து நம்ம ஒர்க் இல்லை வீட்டில் க்ளீனிங் எதுவாக இருந்தாலுமே வந்து எனக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வச்சுப்பேன். நிறைய என்னோடய சேனல் நேமே பாசிட்டிவிட்டி வைப்ஸ். ஸோ எவ்வளோ முடியுமோ பாசிட்டிவாக பேசுகிறது, இல்லை பாசிட்டிவாக பண்ணுறது, எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து லைக் டே டு டேயில் வந்து என்னென்னலாம் வந்து எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்லை எப்படி வந்து நம்ம ஆசைப்பட்டதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க வைக்கிறது, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து எப்படி இப்போ மெயினாக நான் வந்து வீடியோ அந்த போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு காரணம் இல்லாமல் நம்மளோட டெய்லி கொஞ்ச நாளாக லைஃபே ஒரு மாதிரி 2 லைக் ஆஃபீஸ் போகிறது, வீட்டில் குக் பண்ணுறது, அவ்வளோதான் இப்படியே போயிட்டுருக்கு. அண்டு நிறைய இருக்குது லைஃப்பில் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பண்ணாலும் அது வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாமையோ இல்லை வந்து டவுன் ஆகிற மாதிரி அது மாதிரி ஃபீல் ஆகிற டைமில் டு பி ஃப்ராங்க் யூடியூப்பில் வீடியோ போடும்போது அது வேறு மாதிரி ஆகுது. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, லைக் ஃபர்ஸ்ட் vlog. இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிகாஸ் எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிபடிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது என்னோடய அந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக, ஹூ ஜஸ்ட் என்கரேஜ் மீ. அவங்க வந்து நீங்கள் போடுங்க இருன்னு பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் நீங்கள் போடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அந்த ஒரு பர்சன் வந்து ஆஸ் ஆஃப் நவ் கேட்குறாங்கல்ல. நான் இப்போ வரைக்கும் எனக்கு பர்சனலாக கமெண்ட் வந்ததில் வியூஸ் போகும், பட் ஸ்டில் லெட் அஸ் see how it is going. அண்ட் இந்த துணி மடிச்சிட்டு இருக்கும்போது என் மைண்டில் தோணுனது என்னென்னா,
கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். எய்தர் பீயிங் அ ஷார்ட்ஸ் ஆர் லாங் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் டுடே இஸ் டே 1 ஆஃப் மை கன்சிஸ்டன்சி. பை டிஃபால்ட் நான் வந்து ஒரு 10K ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் வந்து எனக்கு ஸ்பெஷல் டயட்லாம் எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது இல்லை. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து லைக் சிம்பிளாக நம்ம யூஷுவலாக வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டே வந்து எப்படி ரொம்ப செலவு பண்ணாமல் இல்லை வந்து ஃபேன்சி டயட்ஸ் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நான் வந்து எது என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த ஹேபிட்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் டவுனாக இருந்தது. என்னன்னு தெரியல. தூரமாக எங்கேயோ இந்த பாட்டு கேட்குற சவுண்டு கேட்டுச்சு. உடனே யூடியூப் ஆன் பண்ணி சாங்கை போட்டு விட்டுட்டேன். ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த சாங் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறமா எனக்கே வந்து அந்த ஒரு மாதிரி ஃபீல்லாம் போய் நார்மலாகி ஹாப்பியாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசித்தா ஆல்ரெடி சாம்பார் வச்சுருந்தேன். அதனால் நைட்டு சட்னி மட்டும் செய்யலான்னு சொல்லிவிட்டு என்னோடய கிச்சன் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புதினா ரொம்ப 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 ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அங்கே ஸ்ப்ளிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா 2 பிளேட்டில். ஒரு பிளேட்டில் வந்து புதினா லைக் ப்ராப்பராக இருந்த புதினா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வேஸ்ட்டான புதினா தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது புதினாவை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டெக்னிக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நிறைய பாக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாம் ட்ரை பண்ணியும் ப்ராப்பராக இது வரைக்கும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் இருக்குது, லைக் இதை பண்ணால் புதினாவை வந்து ப்ராப்பராக ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதையும் நான் கற்றுக்கிறேன். தட்ஸ் ஹவ் வி ஆல் க்ரோ டுகெதர். இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்ச அளவு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன். இப்போ குவிக்காக என்னோடய இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஹாய் ஆல், என்னோடய நேம் ஐரன். பை ப்ரொஃபஷன் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ டெஸ்ட் லீடாக இருக்கேன் ஒரு கம்பெனியில். அண்ட் அதர் தென் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் எனக்கு ரெசன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐம் அ ரெசன் ஆர்டிஸ்ட். லைக் வீக்கெண்ட்ஸில் வந்து அதை பண்ணுவேன். அண்ட் அதர் தென் தட் எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் இல்லை பாசிட்டிவாக பேசுகிறது, சீக்ரெட், இந்த வேர்ட்ஸ்லாம் ரீசெண்டாக நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ நிறைய இந்த சேனலில் பார்ப்பீங்க. அதர் தென் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை வந்து ரொம்ப ஃபேன்சி டயட் அதை மாதிரிலாம் இல்லை. பட் ஜஸ்ட் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், டெய்லி வாக்கிங் போவேன். அண்ட் பை டிஃபால்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய ஹோம் இல்லைனா என்னோடய கிச்சன், என்னோடய பூஜை ரூம், இந்த மாதிரிலாம் நிறைய இதில் வந்து நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டு பி ஃப்ரேங்க், சம்வேர் ஐ லாஸ்ட். ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட் எவ்ரிதிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். கோயிங் ஃபார்வர்ட் எல்லாமே வந்து பேக் டு ட்ராக் வரணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இல்லை இஃப் யூ ஆர் கோயிங் டு என்கரேஜ் மீ ஃபர்தர், உங்களோட ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அப்படி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலனா ஜஸ்ட் கமெண்ட் ஹெல்ப்ஸ். நானுமே நிறைய வீடியோவில் கமெண்ட்லாம் போட மாட்டேன். ஆனால் வந்து ஐ நோ ஹவு மச் வேல்யூ இட் ஹோல்ட்ஸ் இல்லையா? ஸோ ப்ளீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் போடுங்க. லாஸ்ட்டில் வந்து நாங்கள் ஷவர்மா வாங்க வந்துட்டோம். எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போவாங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபீவர் வந்துச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும், ஷவர்மா சாப்பிட்ணும், உடனே அவருக்கு வந்து சரியாகிடும். ஸோ குயிக்காக ஒரே ஷவர்மாவை ஆன் ரோடு வாங்கி 2 பேரும் ரோட்லேயே சாப்பிட்டுட்டோம். என்ன தான் டயட்டு இல்லை வந்து ஒர்க் அவுட்னு பேசினாலும் லாஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நைட்டு முடிச்சுட்டு வாக்கிங் வந்திருந்தோம். வாக் வந்து டிஃபால்ட்டாக மார்னிங் ஒரு வாக் போவேன் அண்ட் ஈவினிங் ஒரு